Okay, good morning. So நம்ம என்ன பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் ஒன் சைன் ரூல் பார்த்தோம்ல. a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to lambda. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கும் அப்படின்னா அதோட சைட்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆங்கிள்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ரெண்டு சைட் கொடுத்துருக்காங்க ஏபின்னு, அண்ட் தென் ஒரு சைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சைன் ஆங்கிள் கொடுத்துருக்கிறப்ப நம்ம டேரெக்டாக சைன் ஃபார்முலா சைன் ரூல் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த கான்செப்ட் படி நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக ஏபின்னு ரெண்டு இதை பற்றி தான் பேசுகிறாங்க, சியை பற்றி பேசவே இல்லை. ஸோ நம்ம சைன் ரூல் பை சைன் ரூல்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு எது தேவைன்னு பாருங்க, அதை வந்து நியூமரேட்டரில் வச்சுக்கோங்க. ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஆங்கிள் தேவை, ஸோ ஆங்கிள் நியூமரேட்டரில் இருக்கிற மாதிரி நான் எடுத்து எழுதுறேன். ஸோ சைன் ஏ பை ஏ ஈக்குவல் டு சைன் பி பை பின்னு எழுதலாம். சி வந்து நமக்கு இல்லாதனால நான் எழுதலை. ஓகேவா? எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ் ஈக்குவல் டு சம் லேம்டா. இப்போ நம்ம தெரிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சைன் ஏ என்னன்னா 3/4, சைன் ஏங்கிறது 3, சைன் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்மால் பிங்கிறது 4 ஈக்குவல் டு லேம்டா. இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த லேம்டா கூட தேவையில்லை, பிகாஸ் நம்மளுக்கு டேரெக்டாக சைன் பி தான் தேவை. ஓகேவா? சைன் பி தான் நம்மளுக்கு வேணுமே. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/4 × 3 ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் இருக்கிறப்போ இங்கே நியூமினேட்டருக்கு வந்துடுமா, × 4 ஈக்குவல் டு சைன் பின்னு எழுதலாம். 4 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். அப்போ சைன் பி ஈக்குவல் டு 1 கிடைக்கும். சைனோட வேல்யூ எப்போ சைனோட வேல்யூ எப்போ ஒன்றா இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் ஒன்றா இருக்கும். ஸோ சைன் π/2ன்னு எழுதலாம். ஸோ அடுத்த சைனு கேன்சல் ஆகி b is equal to π/2ன்னு கிடைக்கும். π/2 is nothing but 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிங்கிறது ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டு ஒரு சைடு b + c √ 2 அப்படின்னு சைட் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுவுமே நம்ம சைன் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெண்டு தான் நம்மளுக்கு சைடை பேஸ் பண்ணிக்கிறதுனால நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? a by sin a equal to b by sin b. a என்ன, a கொடு, ஓகே, c-யும் இருக்கு. ஸோ c by sin c equal to some lambda. a by sin a என்னன்னா a 75 டிகிரி, sin 75 டிகிரி equal to b தெரியாது, by sin bங்கிறது sin 45 டிகிரி equal to c-ங்கிறது தெரியாது. ஸோ c by sin c-ங்கிறது ஓகே நம்மளுக்கு தெரியும். sum of the angles in a triangle, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற எல்லா sum of all the angles in a triangle வந்து equal to 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து 180 இருக்கணும். அப்போ 75 ஒன்று, 45 ஒன்று ப்ளஸ் சிங்கிறது 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ ஆங்கிள் சிங்கிறது 180 மைனஸ் 45 மைனஸ் 75. ஸோ 180 மைனஸ் 45 ப்ளஸ் 75 அப்படிங்கிறது 80, 120 ஆகும். 180 மைனஸ் 120 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் சிங்கிறது 60 டிகிரி. ஸோ சைன் 60 டிகிரி. ஓகேவா? ஈக்குவல் டு சம் லேம்டா. இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா a is equal to lambda sin 75 டிகிரி, b equal to lambda sin 45 டிகிரி. ஓகேவா? c equal to lambda sin 60 டிகிரின்னு எழுதலாம். sin 45 நமக்கு வேல்யூ தெரியும், 1/√2. ஸோ lambda /√2 bங்கிறது. sin 60க்கு நம்மளுக்கு தெரியும் √3/2. ஸோ lambda √3/2. இப்போ நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா b + c √2 வேணும். ஓகேங்களா? ஸோ b என்னன்னா lambda /√2, cங்கிறது lambda √3/2 into √2 இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக ரெண்டுலேருந்தும் ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 வந்து √2 into √2 எழுதலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப டினாமினேட்டர் சேம் ஆகிடும். lambda + lambda √3 divided by √2ன்னு வரும். ஓகேவா? √2 into √2 எழுதா, √2 கேன்சல், இங்கே √2 வரும். அப்போ lambda + lambda 3. இல்லை lambda காமன் எடுக்கிறப்ப 1 + √3/√2ன்னு வரும். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு சம் ஆங்கிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி அந்த ரேஷியோஸ் சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன், சம் இம்பார்ட்டன்ட் ஆங்கிள்ஸ்னு. sin 75 டிகிரி அப்படிங்கிறது 1 + √3 divided by 2√2 இருக்கும். ஓகேவா? இங்கே ஒரு 2 மிஸ்ஸிங்காக இருக்குது, அதனால ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 லேம்டா இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம sin 75 டிகிரின்னு எழுதலாம். ஓகேங்களா? லேம்டா sin 75ங்கிறது நம்மளோட ஏ. ஸோ 2a is the correct answer, ஆப்ஷன் நம்பர் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:1:1. ஓகேங்களா? ஓகே, இந்த ரேஷியோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போ 4:1:1 இருக்குன்னா நம்ம ஒரு 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 பார்ட்டை வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பை ஐ மீன்ஸ் நம்ம சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதை வந்து 4 பார்ட், ஆக்சுவலாக 4, 5, 6 இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பையை வந்து 6 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி 6ஆக பிரிக்கலாம்? 1 2 3 4 1 2 3 4 5 6 இருக்கு. இதில் 4 பார்ட் 1 2 3 4 4 பார்ட் இந்த ஏக்கும், ஒரு பார்ட் பிக்கும், ஒரு பார்ட் சிக்குங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன் த ஹோல் பார்த்தோங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ அந்த எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடாலஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4k + k + kங்கிறது 180, அதாவது எல்லாத்தையுமே சேர்த்தா 180 வரும். ஸோ இந்த 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறது 180க்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கேங்கிறது 180/6, 180/6ங்கிறது 30 டிகிரியாக இருக்கும். இப்போ கேக்கு பதில் நம்ம 30 போடணும். ஏவோடது என்ன அப்படின்னா 4kவாக இருக்கும், பியோடது கே, சியோடதும் கேவாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 4k which is nothing but 4 × 30 டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ரெண்டுமே கே தான். ஸோ which is nothing but 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அந்த இந்த பாயிண்ட் பாருங்களேன், ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கு அப்படின்னா அது பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 30 டிகிரி இப்படி இருக்கு அப்படின்னா இதான் 30 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடம் 120 டிகிரியா இருக்கும். அப்போ இந்த 30 டிகிரி வரனால இந்த சைடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இதுதான் பெரிய சைடாக இருக்கும். ஸோ this A is your greatest side. ஓகேங்களா? இதுதான் கிரேட்டஸ்ட் சைடாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அவங்க கொஞ்சம் நீங்கள் ஹாலில் உட்காந்து யோசிக்கணும் டக்குன்னு. ஓகேவா? ஸோ this is your A, this is your B, this is your C. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சைன் ரூல் அப்ளை பண்ணலாமா? நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா சைடு தான் வேணும், கிரேட்டஸ்ட் சைடோட இது தான் வேணும், பெரிமீட்டர் வேணும். ஸோ அதனால நான் அந்த ஃபர்ஸ்ட் உள்ளது A/sin A = B/sin B = C/sin C = லாம்டாங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். ஏ தெரியுமா? கிரேட்டஸ்ட் சைடு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, sin A sin 120 டிகிரி, B தெரியாது, sin Bங்கிறது sin 30 டிகிரி, ஏன்னா Bங்கிறது 30, sin Cங்கிறது sin again 30 டிகிரி ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நம்ம என்ன எழுதலாம்? A = 1 × sin 120 டிகிரி, ஸோ sin 120 டிகிரி, B = sin 30 டிகிரி, C = again sin 30 டிகிரி. sin 30 டிகிரி என்னங்க? 1/2. ஸோ பியும் சியும் 1/2. கரெக்டு. ஓகே, ஸோ sin 120 என்னங்க? sin 120 கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை 90 + 30 எழுதலாம். ஸோ 90 + செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இந்த ஸ்டெப் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 90 180 பாருங்கள். 90 சேஞ்ச் பண்ணணும், எஸ். ஸோ sin காசாக மாறும், இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிடணும். அடுத்து 90 + எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 0 to 90, செகண்ட் குவாட்ரண்ட்னா 90 to 180. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது நம்ம கூட்டுக்கிறது சைன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப சைன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் cos 30, cos 30 வந்து √3/2. ஸோ இப்போ A is equal to √3/2 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிரேட்டர் ரேஷியோ பிட்வீன் கிரேட்டர் சைடு அண்ட் பெரிமீட்டர். கிரேட்டர் சைடு பை பெரிமீட்டர். கிரேட்டர் சைடு எதுங்க? A. ஸோ இப்போ ஏங்கிறது √3/2 இருக்கும். பெரிமீட்டருங்கிறது A + B + C, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற 3 சைடும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். ஸோ இது 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். √3/2 + 1/2 + 1/2 பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஸ்டெப் போடுறேன்.
என்ன வரும் அப்படின்னா √3/2 இன்ட்டு √3 + 2 டினாமினேட்டர் காமனாக இருக்கா, எல்சிஎம் இருக்கிறப்ப 2ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா √3/2 இன்ட்டு 2 டிவைடட் பை √3 + 2ன்னு எழுதலாம். 2 கேன்சல் ஆகிடும். √3 / √3 + 2 ஆப்ஷனில் இருக்கா நம்மளுக்கு இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம சைன் ஃபார்முலா பார்த்தோம், சைன் ரூல் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொசைன் ஃபார்முலா. இது ஆக்சுவலாக 3 ஃபார்முலா இருக்குது. அங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஈக்குவல் டு வச்சுன்னு போட்டோம். இப்போ நீங்கள் எப்படி போட முடியாது, இங்கே 3 இருக்குது. cos A, cos B, cos C ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த காஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏ விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 சைடு அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இங்கே ஏ வந்துச்சு அப்படின்னா B² + C² போடணும். மைனஸ் இங்கே கொடுத்துருக்கிற ஆங்கிளோட சைடு A² டிவைடட் பை 2 டைம்ஸ் பாசிட்டிவ் சைன் இந்த சைட்ஸ் BC. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், C² + A² மைனஸ் இந்த கொடுத்துருக்கிற ஆங்கிளோட சைடு B² டிவைடட் பை பாசிட்டிவ் சைட்ஸ். அப்போ சீக்கிரப்ப A² + B² அதர் 2 சைட்ஸ் மைனஸ் கொடுத்துருக்கிற சைட் டிவைடட் பை அதர் 2 சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆங்கிளில் 2 சைடு 3 சைடு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக cos A கண்டுபிடிச்சிடலாம். cos A தான் கேட்குறாங்க. ஸோ cos A ஃபார்முலா என்ன, B² + C² மைனஸ் A² டிவைடட் பை 2BC. பிங்கிறது 3ங்க, அப்போ 3² 9 வரும். ப்ளஸ் சிங்கிறது 4ங்க, 4² 16 வரும். மைனஸ் ஏங்கிறது 2, 2² 4 வரும். டிவைடட் பை 2 × B × C. பிங்கிறது 3, சிங்கிறது 4. ஓகேவா? 9 + 16 25. 25 - 4 21 டிவைடட் பை 2 × 3 × 4. இந்த 21 7 டைம்ஸ், இது 1 டைம்ஸ்னு போடலாம். ஸோ 7/4 2s are 8. ஸோ this is the correct answer. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் சைன் ரூலுங்கிறது நல்லா நமக்கு வச்சுக்கோங்க. A/sin A = B/sin B = C/sin C = லாம்டாங்கிறது சைன் ரூலு. காஸ் ரூலுங்கிறது அது ஆப்போசிட் அதர் 2 சைட்ஸ் மைனஸ் given side square டிவைடட் பை 2 டைம்ஸ் அதர் 2 சைட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, பை.